Hello. Mic check 1 2 3. பெரியார் அரசியல் செய்த காலத்தில் அவருடன் இருந்த அண்ணா, நெடுஞ்செழியன் உள்ளிட்டோரை யார் படிக்க வைத்தது என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பினார். எதை சொல்ல, நீ வேணா போய் திராவிடர்கள்ட்ட இன்னைக்கு இடியும் கேதில போய் பேச, இந்த பக்கத்து விட்டு பசுமாடு கண்ணு ஓட்டுருக்குன்னு சொல்ல, பெரியார் தான் காரணம் சொல்லிடுறாங்க. ஐயா ராமசாமிங்கிற பெரியார் உட்கார்ந்து இருக்கும்போது பக்கத்துல பேரறிஞர்னு ஒருத்தன் அண்ணா இருந்தாப்புலப்பா, 2 MA படிச்சிருந்தாப்புல. அன்பழகன், நெடுஞ்செழியன் முதுகலை படித்து விட்டு ஆகச்சிறந்த அறிஞர்கள் உட்கார்ந்து இருந்தாங்க பக்கத்துல. அவர்களை யார் படிக்க வச்சது? யார் படிக்க வச்சது? இன்னைக்கு உலகத்திலே ஆல்பர்ட் ஸ்வீசர் சொல்றான், அவன் மூன்று துறைகளில் முனைவர் பட்டம் பெற்று நோபல் பரிசு பெற்றவன், மிகப்பெரிய மேதை. அவன் சொல்றான், நான் வாழ்நாள்ல எவ்வளவோ புத்தகங்களை படிச்சிருக்கேன், ஆனா இந்த மாதிரி மனித வாழ்க்கைக்கு நன்னெறி சொன்ன ஒரு நூலை நான் படிச்சதே இல்லைன்னு. அது நமது பாட்டனார் எழுதின திருக்குறள் தான். அந்த திருக்குறளை அவன் எழுதினது சும்மா 2000 ஆண்டு இருக்குங்கிறான். அது 1330 நம்ம சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கான். அது 5000 கூட இருந்திருக்கலாம். அது ஏதோ கரையை அடிச்சது போக போய் நம்ம பாட்டனார் கந்தப்பனார் எடுத்துட்டு வந்து எல்லிஸ்ட்டை கொடுத்து அதை அச்சில ஏற்றி நமக்கு வந்து ஏதோ வச்சிருக்கோம். அதுல பாரு, இன்னைக்கு இத்தனை பெரிய பேரறிஞர்கள், முதுகலை படித்தவர்கள், தமிழ்லே ஆய்வறிஞர்களாக வந்தவர்கள்லாம் சொற்பிழை, பொருள் பிழை, கருத்து எதுவுமே இல்லையே, எழுத்துப்பிழை எதுவுமே இல்லாம ஒருத்தன் எழுசீர் விருத்தத்துல இவ்வளவு பெரிய தத்துவத்தை சொல்லிட்டானே. நான் கூட சொல்லுவேன், பெருமாள் கூட 2 அடியில உலகத்தை அளந்தாருன்னு இருக்கு, எங்க பாட்டனார் 1.25 அடியிலே உலகத்தை அளந்துட்டாரு அப்படின்ட்டு. அப்படிப்பட்ட ஒரு நெறியை எழுதி தந்தவனை யார் படிக்க வச்சது? வள்ளுவனே வியப்பென்றால் அவனுக்கு தமிழ் சொல்லி கொடுத்த ஆசிரியன் யார்? Hello. Mic check 1 2 3. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.